வணக்கம் ராமாப்ல. சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல இருந்து சென்னை தற்குறி ஃபேன்ஸுக்கு மட்டும், நல்ல ஃபேன்ஸ் இல்ல, தற்குறி ஃபேன்ஸுக்கு மட்டும் இந்த அறிவுரை. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகணும், ஜடேஜா அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னேல. இன்னைக்கு அத்தனை பேர் அவுட் ஆயிட்டான். உங்க அண்ணன் என்ன புரிஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்க தோணுது. தோனி எதுவும் பண்ணல, நீங்க நிறைய கேட்ச மிஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன்னோட தற்குறித்தனத்தால இப்போ வந்திருக்கா. அதான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, முற்பகல் செய்தினும் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. 2 6 வந்து வெடிக்க வார்த்த. அவ்வளவுதானா? போதுமா? போய் பொழப்பு கிளப்ப பார்த்துட்டு சந்தோஷமா தெரியுங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். அடுத்ததான் என் தம்பி பேசுறான், கேட்டுப்போங்க. வணக்கம் ராமாப்ல. மேட்ச் ஜெயிச்சிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா போங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இந்த வெற்றியை கொண்டாடுங்களே. கொண்டாடிட்டு அமைதியா விட்டுருங்க. அவங்கள போட்டு வம்புழுதாதீங்க. அவங்க திரும்ப வம்புழுப்பாங்க ஜெயிச்சாங்கன்னா. இது ஒரு கான்ட்ரவர்சி சண்டையா போறாம அமைதியா போங்க. மீறியும் கத்துவ அப்படின்னு சொன்னேன்னா எங்க அண்ணன் பதில் சொல்லுவாப்புல, கேட்டுக்க. நாங்க இன்னும் 49 ரன்னுல ஆல் அவுட் ஆகல. ஆல் அவுட்டே ஆகல. என்ன நீங்க 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன நீங்க எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு எங்க டீமு போகல. 5 கப்பு வச்சிருவோம். அட்லீஸ்ட் 18வது வருஷம். இந்த வருஷம் ஆச்சு கப்படிங்கடா பாப்போம். தம்பி சொல்றா, கப்பு அடிச்சிடலானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சிருவோம். என்ன இவங்கள்ட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது.